ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். குறுகிய கால அளவில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் தரக்கூடிய செப்டம்பர் 30, 2025க்குள் முடிவடையக்கூடிய 3 ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பேங்கினால் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய இன்செக்யூர் 444 நாட்கள் எஃப்டி ஸ்கீம். இந்தியன் பேங்க் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. அதில் ஒன்று தான் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம். ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு காலத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணமோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து 100% கேரண்டியாக திரும்ப பெறலாம். ஸோ நம்மக்கிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கு நார்மலாக ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெற விரும்பணும் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி பயன்பெறலாம். யாரெல்லாம் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். மைனர் குழந்தைகளுடைய பெயரில் அவங்களுடைய பெற்றோர்கள் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸாக உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் கார்டு அல்லது ரேஷன் கார்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த இன்செக்யூர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக 1000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமான டெபாசிட் அமௌண்ட்டாக 3 கோடி ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1000 ரூபாயிலிருந்து 3 கோடி ரூபாய்க்குள்ளே உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டை சிங்கிள் டைமில் டெபாசிட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும். ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த விதமான அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை. ஸ்கீமினுடைய கால அளவான 444 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை 100% கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம். அடுத்து இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க. ஸோ ஒரு பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு பிரான்ச்சுக்கு எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். கூடவே நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லையோ எப்போ வேணாலும் இந்த நாமினியை அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக்கு 6.90%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.40%, சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 7.65% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அடுத்த 444 நாட்களுக்கு அப்புறம் வித் இன்ட்ரெஸ்ட்டோட 100% கேரண்டியாக திரும்ப பெறலாம். அடுத்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டனாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்தியன் பேங்க்கில் இந்த இன்செக்யூர் 444 நாட்களுக்கான எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 8713 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,08,713 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு 7.40% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 9,367 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,09,367 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 7.65% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 9,695 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,09,695 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். அடுத்து நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டனாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத டேபிள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு கிராம பேங்கினால் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய ஆனந்தம் 3.0 எஃப்டி ஸ்கீம். ஒரு குறுகிய கால அளவில் நம்மளுடைய வைப்பு தொகைக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெற விரும்பணும் அப்படின்னா தமிழ்நாடு கிராம வங்கியினால் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய ஆனந்தம் 3.0 ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி பயன்பெறலாம். இந்த ஸ்கீமினுடைய கால அளவு 15 மாதம். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து 15 மாதத்துக்கு அப்புறம் 100% கேரண்டியாக திரும்ப பெறலாம். கவர்மெண்ட் பேங்க்கே இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால இது ஒரு 100% சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுடைய பணம் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம். அடுத்து டெபாசிட் லிமிட். இந்த ஆனந்தம் 3.0 சிறப்பு வைப்பு நிதி திட்டத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச வைப்பு தொகையாக 1 லட்ச ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமான வைப்பு தொகையாக 1 கோடி ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ 1,00,000 ரூபாயிலிருந்து 1,00,00,000 ரூபாய்க்குள்ள உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டை சிங்கிள் டைமில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணணும். ஸ்கீமினுடைய கால அளவான 15 மாதத்தில் எந்த விதமான அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை. ஸ்கீமினுடைய கால அளவான 15 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து 100% கேரண்டியாக திரும்ப பெறலாம். இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக், அதாவது 60 வயதிற்கும் குறைவான நபர்களுக்கு 7.20% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. சீனியர் சிட்டிசன் 60 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு 7.70% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. யாரெல்லாம் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள தமிழ்நாடு கிராம வங்கியில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவங்களுடைய பெற்றோர்கள் அல்லது லீகல் கார்டியன் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆனந்தம் 3.0 சிறப்பு வைப்பு நிதி திட்டம் அக்கௌண்ட்டை உங்களுக்கு பக்கத்தில் உள்ள தமிழ்நாடு கிராம வங்கியினுடைய பிரான்ச்சில் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ்க்காக உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் கார்டை நீங்கள் கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சிறப்பு வைப்பு நிதி திட்டத்தில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லேயோ யாரை வேணாலும் நாமினியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே டிரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. ஒரு தமிழ்நாடு கிராம வங்கி பிரான்ச்சில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு தமிழ்நாடு கிராம வங்கியினுடைய பிரான்ச்சுக்கு எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர். ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. அக்கௌண்ட்டை ப்ரீ க்ளோசர் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான சார்ஜஸை நீங்கள் பே பண்ணி ஆகணும். அடுத்து டிடிஎஸ். இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டாக்ஸபிள் இன்கம். நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் காலமில் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அங்கே நீங்கள் கொடுத்தாகணும். அடுத்து எவ்வளவு டெபாசிட் பண்ணால் அதற்கான ரிட்டனாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். 1,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி தமிழ்நாடு கிராம வங்கியில் இந்த ஆனந்தம் 3.0 சிறப்பு வைப்பு நிதி திட்டத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1,00,000, அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 9,329 ரூபாய் வழங்குறாங்க. ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,09,329 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1,00,000, அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 10,002 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,10,002 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். அடுத்து நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணால் அதற்கான ரிட்டனாக எவ்வளோ திரும்ப பெறலாங்கிறத சார்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மூன்றாவது நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினால் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய அம்ரித் விருஷ்டி ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம். இந்த ஸ்கீமினுடைய கால அளவு 444 நாட்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை 444 நாட்களுக்கு அப்புறம் 100% கேரண்டியாக திரும்ப பெறலாம். இந்த அக்கௌண்ட்டை உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய பிரான்ச்சில் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே நீங்கள் எஸ்பிஐயில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதன் மூலமாகவும் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமினுடைய குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக 1000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமான டெபாசிட் அமௌண்ட்டாக எந்த ஒரு அமௌண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டை சிங்கிள் டைமில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்கீமினுடைய கால அளவான 444 நாட்களுக்கு அப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை 100% திரும்ப பெறலாம். இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக்கு 6.60% வழங்குறாங்க. அதுவே நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசன், அதாவது 60 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.10% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. இந்த ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லையோ யாரை வேணாலும் நாமினியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. ஒரு எஸ்பிஐனுடைய பிரான்ச்சில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு பிரான்ச்சுக்கு எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஸ்கீமில் எவ்வளவு டெபாசிட் பண்ணால் அதற்கான ரிட்டனாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். 1,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்த அம்ரித் விருஷ்டி 444 நாட்கள் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜெனரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1,00,000, அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 8,322 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,08,322 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம்.
சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1,00,000 அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 8,974 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,08,974 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். அடுத்தடுத்து நீங்கள் எவ்வளவு டெபாசிட் பண்ணால் அதற்கான ரிட்டனாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத சார்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்களும் ஒரு குறுகிய கால அளவில் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டுக்கு அதிகமான ரிட்டனை பெற விரும்புனீங்க அப்படின்னா செப்டம்பர் 30, 2025க்குள் முடிவடையக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.